Hello students, 10th Maths la second chapter important questions இப்ப சொல்ல போறேன். Example 2.5 exercise 2.1 la 7th sum and 8th sum. Exercise 2.2 la 4th sum, இது repeated 2 mark. Example 2.14 exercise 2.4 la in the first model find the next 3 terms கண்டுபிடிக்கிற model. Example 2.26 example 2.25 exercise 2.5 la 10th and 11th sum. Exercise 2.6 la 5 7 10 இந்த model sums வந்து வரும். Example 2.44 in the sum repeated sum. Exercise 2.7 la 8th sum. Example 2.47 and then example 2.51. Exercise 2.8 la 3rd sum. இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரியே தான் இந்த சம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாடல் பார்த்தாலே இந்த சம்ஸ் வந்து போட்டுடலாம். 3 + 33 + 333 இதுவும் போட்டுடலாம். எக்ஸசைஸ் 2.9 2 3 4 இந்த 3 சம்முமே ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் 2 3 4 5. எக்ஸாம்பிள் 2.58 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அது போக புக் பேக் 1 மார்க் வந்து எல்லா சாப்டருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சாப்டர் வைஸ் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் எனக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து குவார்ட்டர்லி ஹாஃபலி பேப்பரில் வந்து ரிப்பீட்டடாக வந்த சம்ஸ். இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க செகண்ட் சாப்டர். நெக்ஸ்ட் தேர்ட் சாப்டர் வீடியோ வந்து பாருங்கள். தேர்ட் சாப்டரில் இந்த எக்ஸாம்பிள் 3.1 இம்பார்ட்டன்ட் சம், இந்த 8th சம் ஏதாவது ஒன்று வரும். தென் எக்ஸசைஸ் 3.1ல் இந்த வாணி சம், சம் நம்பர் 3. எக்ஸாம்பிள் 3.11 இந்த ஃபைண்ட் த ஜிசிடி சம் ஒரு இம்பார்ட்டன்ட் சம். நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறதெல்லாம் இந்த மாடல் சம் வரும். இப்போ எக்ஸாம்பிள் 3.1ல் வந்து வாணி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து 8th சம். ஸோ அந்த 8th சம்மில் ஒரு மாடல் வரும். இங்கே ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுல ஒரு மாடல். அண்ட் தென் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுல செகண்ட் சம் அண்ட் 6th சம் இம்பார்ட்டன்ட். எல்சிஎம் அண்ட் ஜிசிடி ஃபார்முலாவில் செகண்டில் ஃபஸ்ட்டு சம் a² + 4a - 12 a² - 5a + 6. ஜிசிடி கொடுத்துட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவில் ஒரு மாடலில் கண்டிப்பாக ஒரு சம் வரும். எக்ஸசைஸ் 3.5ல் 4th சம் அண்ட் 5th சம். எக்ஸசைஸ் 3.6ல் 5 and 6 இந்த ஏபி வச்சுருக்கிற மாடலில் ஏதாவது ஒரு சம் வந்து கண்டிப்பாக 5 மார்க்கில் கேட்கலாம். தென் எக்ஸாம்பிள் 3.1 லைனில் இந்த சம் ரிப்பீட்டட் சம் 144 a பவர் 8 இந்த சம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய சம்ஸ். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப்ல ஒரு மெத்தட் வரும், ஒரு 5 மார்க் சம்மு. இந்த மாடல் இந்த சம் வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 3.8ல் 1ல் 4. தென் எக்ஸசைஸ் 3.9ல் இந்த மாடல் இருக்கு இல்லையா, சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லி இது 2 மார்க் ஆர் 1 மார்க்கில் வந்து இந்த மாடல் சம் வந்து கேட்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இந்த வேல்யூ வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் போதும். x² - சம் ஆஃப் ரூட் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட், அதில் இந்த வேல்யூஸை வந்து ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷன் எழுதினா போதும். இது 2 மார்க் அல்லது 1 மார்க்கில் வந்து கேட்கலாம். இந்த எக்ஸாம்பிள் 3.37 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். 3.12ல் செகண்ட் அண்ட் 4th சம் இஸ் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.41ல் இந்த கே வச்சுருக்கிற மாடல் சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாடலில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சம் வரலாம்.
எக்ஸாம்பிள் 3.45 அதாவது இந்த ஆல்ஃபா பீட்டா வச்சு ஏதாவது ஒரு சம் வரும். எக்ஸசைஸ் 3.14ல் இந்த லாஸ்ட் சம் 6th சம் இஸ் இம்பார்ட்டன்ட். அதிகபட்சம் இந்த சாப்டரில் வந்து ஒரு 10 to 15 சம்ஸ் தான் இருக்கும். நீங்கள் ஒருவேளை இந்த சாப்டர் வந்து பார்க்கலைன்னா கூட இந்த மாடலில் இருக்கிற சம்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் ஆயிரும். ஸோ நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதை மட்டும் பார்க்காம அந்த மாடலில் இருக்கக்கூடிய மற்ற சம்ஸையும் கொஞ்சம் பாருங்கள். 3rd சாப்டரை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் கேட்குறது மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏரியா கவர் பண்ண முடியலன்னா இங்கே மேட்ரிக்ஸில் பார்க்கலாம். இதில் இந்த A டிரான்ஸ்போஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A ப்ரூஃப் பண்ண சொல்கிறது ஒன்று 3 மார்க்கில் வரும். அண்ட் 5 மார்க்கும் இதிலேருந்தே மேக்ஸிமம் கேட்கலாம். எக்ஸசைஸ் 3.18ல் இந்த A + B + C ஈக்குவல் டு A + B + C இந்த மாடல் சம் வந்து ஒன்று வரலாம். அண்ட் தென் எக்ஸாம்பிள் 3.69 வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். எக்ஸாம்பிள் 3.72 நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ABC வச்ச மாரி அதில் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி ஆப்ரேஷன் வச்சது ஏதாவது ஒன்று வரலாம். அண்ட் தென் எக்ஸாம்பிள் 3.73 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் இந்த லாஸ்ட் எக்ஸசைஸில் 8th 9th அண்ட் தென் 12 and 13 இந்த 4 மாடல் சம்மில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். இந்த காஸ் தீட்டா சைன் தீட்டா வச்சுருக்கிறது இந்த சம் வந்து 2 மார்க்கில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து 3rd சாப்டருக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அஸ் யூஷுவல் இதில் புக் பேக் 1 மார்க் நீங்கள் பார்த்துட்டா போதும். தென் 5th சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா கண்டுபிடிக்கக்கூடிய சம் வந்து ஒன்று கண்டிப்பாக வரலாம். இந்த மாடல் சம் அதில் இந்த ஃபஸ்ட்டு சம் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் இதோட எக்ஸசைஸில் இந்த 5 6 8 இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக வந்து 5 மார்க்ஸ். இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5th சாப்டரில் இந்த ஏரியா வச்சு வரக்கூடிய சம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரலாம். அதாவது 1/2 x1 y2 + x2 y3 + x3 y1 - x2 y1 + x3 y2 + x1 y1 இதை பேஸ் பண்ண சம் ஏதாவது ஒன்று வரும். அண்ட் தென் இந்த எக்ஸசைஸ் 5.1ல் 5 6 10 இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து 5 மார்க்ஸு. தென் எக்ஸசைஸ் 5.2ல் கொலீனியரான கண்டுபிடிக்கக்கூடிய சம் ஒன்று 2 மார்க்கில் வரலாம். 6th சம் கொலீனியரான் ப்ரூஃப் பண்ணக்கூடிய சம் இந்த மாடலில் ஒன்று வரும். ஒன்று ஏரியா சம், ரெண்டாவது கொலீனியர் சம் அண்ட் தென் ஸ்லோப் சம் வரும். எக்ஸாம்பிள் 5.21 இம்பார்ட்டன்ட் சம். இது வந்து y - y1 = m × x - x1 இந்த ஃபார்முலாவாக பேஸ் பண்ணது. இந்த 2 பாயிண்ட்ஸ் மெத்தடில் வந்து ஒரு சம் வரும். அதில் இந்த 5.24 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம். y - y1 / y2 - y1 = x - x1 / x2 - x1 இந்த 2 பாயிண்டில் ஒரு சம் வரும். அண்ட் தென் இன்டர்செப்டில் ஒரு சம் இம்பார்ட்டன்ட். இன்டர்செப்டில் எக்ஸசைஸ் 5.3ல் 4th சம் இன்டர்செப்ட் மாடல் ஒன்று வரும். தென் இந்த 13லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்செப்ட் சம் தான். இந்த இன்டர்செப்ட் மாடலில் ஒரு சம் எக்ஸ்பெக்டட் கொஷின். அண்ட் தென் 14th சம் ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கக்கூடிய சம். தென் இந்த மாடலில் ஒரு சம் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதாவது 2 ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அது பர்பண்டிகுலராக பேரலான்னு செக் பண்ணக்கூடியது. பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா m1 m2 = -1ன்னு ப்ரூஃப் பண்ணணும். பேரலல்னா m1 = m2ன்னு ப்ரூஃப் பண்ணணும். இந்த கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு சம் வந்து 2 மார்க்கில் எக்ஸ்பெக்டட் கொஷின். அண்ட் தென் as usual நீங்கள் 1 மார்க் பார்த்துக்கோங்க. தென் ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் 6.2 தென் 6.5
6.12 exercise 6.1ல thirdல first sum, then in the 7ல third, example 6.20 இது ஒரு important question, and then in the two ships sum வந்து very very important 5 mark. then 6.2ல வந்து இந்த ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாடல் சம் ஒன்று வரும். example 6.29 இந்த sum repeated question. exercise 6.3ல இந்த fourth sum நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 டிகிரி வரக்கூடிய sums வந்து கொஞ்சம் பார்த்துக்கங்க. இதுவும் 6th sumமும். ஸோ 6th chapter பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டியது இங்கே 2 ஆங்கிள் வரக்கூடிய sums and first exerciseல ஒரு சில sums வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மாடலில் இருக்கக்கூடிய sums எல்லாமே ரிப்பீட்டடாக வந்த கொஷின் தான். உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியலனாலும் அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினில் இருக்கக்கூடிய அந்த மாடல்ஸையாவது பார்த்துட்டு போங்க. தென் சாப்டர் 7 மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரியும் சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ ஃபார்முலா நீங்கள் படித்து வச்சுருப்பீங்க. சிலிண்டர், கோன் அண்ட் ஸ்பியர், ஹெமிஸ்பியர் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா கொஞ்சம் தரவு பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 7.1ல இந்த மாடல் சம் ஒன்று வரும். ஒரு சிலிண்ட்ரிக்கல் surface area வந்து total surface area and curved surface area கண்டுபிடிக்கக்கூடிய sum ஏதாவது ஒரு மாடல் வரலாம். example 7.6, example 7.8 and 7.9 repeated 2 marks இது ரெண்டுமே. exercise 7.1ல second and sixth sum இந்த birthday cap sum வந்து important question. 7.19 வந்து important 2 mark. exercise 7.2ல 6th and 9th sum, and then example 7.25 இந்த jewel box sum வந்து important 5 mark. இதில் 7.29 important sum and 7.31 ஒரு important sum. and exercise பொறுத்த வரைக்கும் exercise 7.4லேருந்து 5 and 7 இதில் ஏதாவது ஒரு மாடல் கேட்கலாம். 8th chapter பொறுத்த வரைக்கும் இந்த range and coefficient of range கண்டுபிடிக்கிறது ஒரு 2 mark. 6.8.1 மாடல் இருக்கு இல்லையா, இந்த மாடல்லேருந்து ஒரு சம் வரும் 2 மார்க்கில். எக்ஸாம்பிள் 8.13 வந்து important question. இதில் ரெண்டு மெத்தட், ஒன்று வந்து அசியூம்டு மீன் மெத்தடில் ஒரு கொஷின் வரலாம், அப்படி இல்லைன்னா இந்த கிளாஸ் இன்டர்வல் வச்சு பண்ணுறதுல ஒரு கொஷின் வரலாம். exerciseல 7th sum important sum and 8th sum. then example 8.16 இது ஒரு important 2 mark. இதில் exercise 8.2ல second sum ஒரு important sum. sorry, exercise 8.2ல fourth sum ஒரு important sum. example 8.22 repeated 2 mark. and then 8.3ல 6th sum important 9 and 10 repeated 2 mark. இந்த NSS sum example 8.31 ஒரு important question and இந்த card drawn பண்ணுற question இதில் ஏதாவது ஒரு sum வந்து வரலாம். then as usual நீங்கள் 1 mark பார்த்துக்கலாம். இப்போ நான் important சொன்னதெல்லாம் இது வரைக்கும் நடந்த ஸ்கூல் கொஷின் பேப்பரில் இந்த சம்ஸ் கேட்டிருக்கலாம், அல்லது குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி பேப்பர் ஆர்எல்ஸ் பிடிஏ பேப்பர் கவர்மெண்ட் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய சம்ஸை தான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் கிராஃப், ஜாமெண்ட்ரி, ஃபர்ஸ்ட் சாப்டர், 8th சாப்டர் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதர் தென் ஃபர்ஸ்ட் அண்ட் 8th சாப்டர் தவிர்த்து இது நீங்கள் பார்த்தீங்கனாலே குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.